லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சீக்கிரம் வா சஞ்சய். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? எங்கயா? போட்டோ ஷூட்டுக்கு. போட்டோ ஷூட்டுக்கா? என்ன விளையாடுறீங்களா? டேய், அப்ப நீ அந்த பிரீத்தி கூட போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க போறியா? தாத்தா, என்னதெல்லாம்? நீங்க இது வரைக்கும் அடிச்ச லூட்டிக்கலாம் அம்மா சைலண்டா இருக்கிறதே பெரிய விஷயம். தயவு செஞ்சு மேலும் பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. டேய், இதாண்டா கடைசி. அந்த பிரீத்தி தாவாயாலேயே எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி கதற போறா பாரு. தாத்தா சொல்றல, நீ போய் போட்டோவுக்கு போஸ்ட் கொடு. அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அத நான் பாத்துக்கறேன், நீ போ. தாத்தா போடான்னு சொல்றல. சரி வாங்க போலாம் வாங்க. வாங்க. வாங்க வாங்க. தம்பி, எல்லாம் ரெடியாப்பா? ரெடி சார். வாங்க, ரெண்டு பேரும் அப்படி நில்லுங்க. தம்பி சார், நல்லா ஜோரா எடுப்பா. சரிங்க சார். ரெண்டு பேரும் ஜோடியா நில்லுங்க. ரெடி? ஆக்ஷன். சஞ்சய், தோள் மேல கை போடு. நல்லா கையை பிடிச்சு நில்லு. சஞ்சய், அடுத்து ஏதாவது போஸ்ட் கொடுப்பா. என்ன தாத்தா? வாங்க. இதெல்லாம் கூட நான் உனக்கு சொல்லி தரணுமா? பாரு, இந்த புள்ள எவ்வளவு ஜோரா வந்து நிக்குதுன்னு. அப்படிதான். அப்புறம் அந்த இதய மாதிரி காமிப்பீங்களே, அப்படி காமிச்சு நில்லுங்க பாப்போம். நல்லா சிரிங்க ரெண்டு பேரும். கொஞ்சம் இருங்க. ஏன்பா அந்த சேர் எடுத்தா? சரிங்க சார். என்னங்க சார்? வேறாடி, நீ வந்து உட்காரு. அதா, நீ பின்னாடி வந்து நில்லுமா. ஐயா, நீ உட்காருயா. நல்லா ஸ்டைலா உட்காரு. நீ சேர்ல நல்லா சாஞ்சு உட்காரு. நீ அவனோட தோள்பட்டையில கையை வச்சுக்க. சிரிங்க நல்லா. ரெடி? இப்ப நீ எந்திரிச்சுக்கியா. நீ வந்து உட்காருமா. உட்காரு. அப்படிதாயா, நீ எடியா. ஸ்மைல். சரி, இது போதும். வேற மாதிரி எடுப்போம். கையை சேர்த்து பிடிச்ச ஒண்ணா நில்லுங்க. கொஞ்சம் ரொமான்ஸா பாருங்க ரெண்டு பேரும். ஆண்டி, தம்பி நீ எடுப்பா. ரெடி? கொஞ்சம் சாஞ்சு போஸ் கொடுமா. ஆண்டி, எல்லாரும் வாங்க சீக்கிரம். என்ன பிரீத்தி, என்னாச்சு? ஏன் கூப்பிட்ட? இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க ஆண்டி. சஞ்சய் அவ கூட நின்னு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கான். சஞ்சய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நீயும் தாத்தா கூட சேர்ந்துட்டியா? தாத்தா தான் துப்பாக்கி காட்டி மிரட்டி என்ன போஸ்ட் கொடுக்க சொல்றாரு. பெரிய மனுஷன் தானே நீங்க. வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? விருப்பமே இல்லாத ஒருத்தனை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. மாமியாரே, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எனக்கும் சஞ்சய்க்கும் தான் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. நீங்க வேணா போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் போட்டு பாருங்களேன். நீங்களே மனசு மாறிடுவீங்க. ஏய், நீ திரும்ப திரும்ப என்ன கோவப்படுத்திட்டே இருக்க. இதனால உனக்கும் எனக்கும் பகைதான் வளருமே தவிர வேற எதுவுமே மிஞ்ச போறதில்ல. ஏமா, வீட்டுக்கு வாழ வர போற மருமகளை பகைச்சுக்கிறது உனக்கு நல்லது இல்ல வேதா. எப்படியோ நாளைக்கு
என் பேத்திக்கும் உன் மவனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவங்கள வச்சு போட்டோ ஷூட் பண்றதுதானே நியாயம். இந்த பொண்ணு கூட போட்டோ எடுத்துக்கிட்டா அது வேஸ்ட் தானே. நீங்க சஞ்சய்க்கு இவளை கட்டி வைக்காம போக மாட்டீங்கல்ல? அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த புள்ள எங்க போகுது? ஏதாவது விரக்தியில பண்ணிக்க போகுது. போய் முதல்ல என்ன ஏதுன்னு பாருமா. என் பொண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சுக்க மாட்டா, நீங்க பயப்பட வேண்டாம். ஓ, இந்த வித்யாவை தானே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்க நினைக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இந்த ஆட்டத்துல இருந்து விலகிக்கிறேன். சஞ்சய், இப்பவே நீ இந்த வித்யா கழுத்துல தாலி கட்டு. கட்டு சஞ்சய். பிரீத்தி, என்ன பண்ற நீ? இல்ல ஆண்டி, இவங்க ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். துப்பாக்கிய வச்சு மிரட்டி போட்டோ ஷூட் நடத்துனீங்கல்ல, இப்ப அதே துப்பாக்கிய வச்சு உங்க பேரனை மிரட்டி தாலி கட்ட வைங்க. வைங்க. தாலிய வாங்கிக்கோ சஞ்சய். தாத்தா, என்ன இது தாத்தா? நீ ஏம்மா பயப்படுற? நீ தானே வித்யா. சஞ்சயை கட்டிக்கிறது தானே உன் நோக்கம். கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. நீ இந்த தாலிய பத்திரமா வச்சிரு. நாளைக்கு தான் நல்ல நாள். ஊருக்கே பத்திரிக்கை கொடுத்துருக்கோம்ல, எல்லாரும் வரட்டும். அவங்க முன்னாடி என் பேரன் வித்யா கணத்துல தாலி கட்டுவான். நீ வா தாய். பாய் டார்லிங். மாமியாரே, நாளைக்கு மண்டபத்துல பார்க்கலாமா? பாய் ஸ்வீட்டி. பிரீத்தி, நான் இருக்கேன். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பிரீத்தி, நீ போய் போட்டோ ஷூட் பண்ணு. எனக்கு போட்டோ ஷூட்டே வேண்டாம். என்ன எதுக்கு மறைக்கணும்? நானா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? எனக்கு எதுவும் தெரியாது. வேதா, நீ கொஞ்சம் கோவப்படாம இரு. பிரீத்தி, அவ சும்மா நடிக்க வந்தவடி. அவ பேசுறதுக்குலாம் நீ டென்ஷன் ஆகலாமா? மா, அவ நடிக்க வந்தவன்னு ப்ரூவ் பண்ணதாமா தாலி எடுத்து கொடுத்தேன். தப்பிச்சிட்டா. உனக்கு போட்டி இந்த வீட்ல வித்யா தானே. அவளை வேதா மருமகளா ஏத்துக்கவே மாட்டா. இல்லம்மா, இவ இப்ப வந்துட்டு போனது, வித்யா 2 நாளா வெளியே இருக்கிறது, எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குமா. அது என்ன மாதிரி சிக்கலா இருந்தாலும் வேதாவை மீறி ஒன்னும் நடக்காது. நீ தைரியமா இரு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டென்ஷன்லாம் உனக்கு தேவையா? விடு, பாத்துக்கலாம்.
வாங்க என்னோட ஃப்ரெண்ட் ஹாய் ஆண்டி மேல இரு நான் வரேன் சரி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சரிங்கம்மா வாங்க வணக்கம். கூப்பிட்டீங்களாமா? விஜய் வரவங்க எல்லாம் வாங்க வாங்க வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா போங்க உங்க அப்பா எங்கடா மேல போங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு இங்கதாம்மா எங்கேயாச்சும் இருப்பாரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். வணக்கம். சீக்கிரம் போ டேய், நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் அப்பா நான் இருக்கேன்டா. என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துறேன். அப்பா, இது வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சதெல்லாம் உதவியே இல்லப்பா. இதான்பா பெரிய உதவி, சொதப்பிடாதீங்க. டேய், நீ என் நண்பனோட பொண்ணு வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறடா. நான் விட்டு கொடுத்துருவேனடா. தைரியமா இருடா. அப்பா, அம்மா உங்களை கீழே வர சொல்றாங்கப்பா. எதுக்கு? நீங்க இந்த கல்யாணத்துல எதுவுமே கண்டுக்காம ஒதுங்கி நிக்கிறீங்களாப்பா? வரவங்கள வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களாப்பா? ஆரம்பிச்சிட்டாளா? நடக்காத கல்யாணத்துக்கு இவ பண்ற அலப்பற இருக்கு, தாங்க முடியலடா. வாங்கப்பா, வாங்க. வந்துடும்டா. வரேன் இரு. அத்தை வந்துட்டாங்க. மாமா வா வாங்க வாங்க வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாசல் வணக்கம். வாங்க 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 ஸ்னேகா அத்தை பிரீத்திக்கு ஆரத்தி எடு. சரிங்க அத்தை. நான் எப்படி இருக்கேன் ஆண்டி? ஆண்டி ரொம்ப அழகா இருக்க பிரீத்தி. அத்தை இந்தாங்க. போலாமா? ஊத்திட்டு வந்துடுறேன். சரி மேல போலாமா? போலாமா? ஸ்னேகா அது கூட வாமா. பிரீத்தியை கூட்டிட்டு போய் ரூம காட்டு. அம்மா, சந்திரமோகன் எங்கம்மா? உள்ள யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காருன்னு. அவர் வந்துருவாரு, நீங்க போங்க. சரிம்மா. நான் கூட்டிட்டு போறேன். வா வாங்க. நானும் கூட போயிருக்கேன். நாங்க மேல சரி இருக்கோம். சரி. பாத்தியாக்கா, வீட்ல அவ்ளோ சொல்லியும் அவரு எதையுமே கண்டுக்காம ஒதுங்கி நிக்கிறாரு. அவரு திருந்தவே மாட்டாரு. விடு வேதா, அவர் என்ன புதுசாவா இப்படி பண்றாரு? பையன் கல்யாணம், அதுல கூட அக்கறை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுக்கா.
நீங்க மேல போங்க. சரிங்க. வாணி, நீ எங்க போன? கல்யாணத்துக்கு வர நேரமா இது? இல்லம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிருந்தேன். அப்புறம் மாடியில கொஞ்சம் பேர் இருக்காங்க. வாணி, எப்பவுமே நீ இந்த குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறல்ல? சஞ்சய் கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து உன்னோட கல்யாணம் தான். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். சரி, நீ சீக்கிரம் போய் வேலையை கவனி. என்னம்மா சொல்றான் உன் மாமியாரு? ஒண்ணு இல்ல மாமா, உள்ள போய் வேலையை பார்க்க சொன்னாங்க. இல்லையே, இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ஏற்கனவே நீ இந்த வீட்டு மருமகள் ஆயிட்ட. அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் இந்த கல்யாண ஏற்பாடே நடக்குது. அப்பா, என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா நான் இருக்கேன், விட்டுருவனா? கண்டிப்பா பிரீத்தி கூட சஞ்சய்க்கு கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். அதுக்கு தான் மாமா நான் சாமியை வேண்டிட்டு வந்திருக்கேன். நல்லதுமா. அந்த சத்யா எங்க? அந்த பொண்ணா? அவ வந்து ஒரு பெரிய டிராமாவே பண்ணி நம்ம குடும்பத்தை ஒரு கலக்கிட்டு போயிட்டான். அதுல உங்க அத்தையே கொஞ்சம் கதி கலங்கி போயிட்டான்னா பாத்துக்கிய. அந்த நேரத்துல உள்ள வந்துடக்கூடாதுன்னு மண்டபத்தை சுத்தி அம்மா ஆளுங்களை போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ பயம். சரி வித்யா, நீ உள்ள போ. என்ன உன் அத்தை கூப்பிட்டாலாம், நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். வா. வாங்கப்பா. என்னம்மா வித்யா, ஆள் நடமாட்டத்தையே காணோம். இப்பதான் உன்னை பாக்குறேன். இனிமே இங்க இருந்து என்ன ஆக போகுதுன்னு நீ ஊரு பக்கம் போயிட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தைரியமா என் கல்யாணத்தை பார்க்க வந்திருக்க. அணைய போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா எரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கு உன்னோட பேச்சு. ரொம்ப ஆடாத பிரீத்தி. அடேங்க அப்பா, இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட உன் திமிர் இன்னும் அடங்கலையே. நான் அணைய போற விளக்கா? நீ ஆல்ரெடி ஆஃப் ஆன விளக்குடி. போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அதான் உனக்கு நல்லா வருமே. கல்யாணம் முடிஞ்ச உடனே என் சார்பா உனக்கு சம்பளம் போட்டு கொடுக்க சொல்றேன். வித்யா, அவ பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அவ கிடக்குறா, நீ வா.
சார் 550 சார். வாட்? ஜஸ்ட் 550? ஆமாம் சார். பேலன்ஸ் டிப்ஸ். சார் இது என்ன பணம்? நம்ம ஊர் காசை கொடுங்க. இது யூஎஸ் டாலர். நீ கேட்ட காசை விட அதிகம். என்கிட்ட பணம் இல்லையே. ஐயோ, இதை நான் எங்கே கொண்டு போய் மாற்றுவேன்? நீங்கள் இப்போ தான் அமெரிக்காலேருந்து வரீங்களா? யா. உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணமா? இல்லை, என் ஒய்ஃபோட கல்யாணம். பிரீத்தி எங்க இருக்க? பிரீத்தி!